வீடியோவில் இந்த திருத்துவக்காரர்களுக்கு நான் சில கேள்விகளை கேட்கப் போகிறேன். அதற்கு அவர்களுக்கு விடை தெரிந்தால் நீங்கள் வீடியோ வாயிலாக பதில் அளியுங்கள். கமெண்ட்ஸில் வந்து பதில் கொடுங்க. அதாவது முஸ்லிம் மதத்தார்கள் இயேசு கிறிஸ்துவை யார் என்று நம்புவார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வந்து மேசியா என்று நம்புவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கடவுள் என்று நம்ப மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து வந்து அவர் அனுப்பப்பட்டவர், அவர் ஒரு தூதர், இப்படி என்று அவர் நம்புவார்கள். அவர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று நம்புகிறார்கள் என்றால், அவர்களுடைய குரானில் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று கூறப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் வந்து நம்புகிறார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு பாயிண்டை நோட் பண்ணி கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால் நான் தான் மேசியா என்று எங்கேயுமே அவர் வந்து கூறவில்லை. ஆனால் அவர்கள் கேட்பார்கள், இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று எங்கேயாவது கூறினாரா? அப்படி கூறினால் நாங்கள் அவரை நம்புவோம் என்று சொல்லுவார்கள். அப்படின்னா இவர்கள் எதற்காக அவரை மேசியா என்று நம்புகிறார்கள்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால தன்னைத்தானே மேசியா என்றும் கூறவில்லையே. அப்படின்னா இந்த முஸ்லிம் மதத்தவர்கள்ட்ட எவ்வளவு பெரிதான முரண்பாடு இருக்கிறது. கடவுள் என்று கூறவில்லை என்பதால் அவர்கள் கடவுளை இயேசு கிறிஸ்து கடவுளாக அக்செப்ட் பண்ணவில்லையாம். அப்படி என்றால் அவர் மேசியா என்று தான் இயேசு கிறிஸ்து கூறவில்லையே. பிறகு எதற்காக அவர்கள் மேசியா என்று அக்செப்ட் பண்ணினார்கள்? அப்படி எவ்வளவு முரண்பாடு இருக்கிறது என்பதை நீங்கள் உங்களுக்கு அறிந்திருப்பீர்கள். இதே போல திரித்துவக்காரர்கள் வந்து என்ன சொல்லுவார்கள் என்றால், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பிதா என்று அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே எங்கேயுமே ஒரு நான் தான் பிதா என்று அவர் டைரக்டாக சொல்லவே இல்லையே, அதனால் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படி என்று கூறுவார்கள். ஆனால் திரித்துவக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அக்செப்ட் பண்ணுவார்கள், இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று அக்செப்ட் பண்ணுவார்கள். இப்பொழுது நான் அவர்கள் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால் டைரக்டாக நான் தான் பிதான்னு சொன்னாதான் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய வாயினால டைரக்டாக நான் தான் கடவுள்னு சொல்லவே இல்லையே, அப்புறம் அதை மட்டும் எதற்காக நீங்கள் அக்செப்ட் பண்ணுகிறீர்கள்? அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து டைரக்டாக நான் தான் மேசியாங்கிறது ஒரு வசனத்திலும் கிடையாது. டைரக்டாக அவர் சொல்லவே இல்லை. அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் எப்படி அவர் இயேசு கிறிஸ்து மேசியா என்று அக்செப்ட் பண்ணுகிறீர்கள்? அப்படி எவ்வளவு பெரிதான முரண்பாடு இவர்களிடத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிதா என்று அக்செப்ட் பண்ணி தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் நான் தான் மேசியா, நான் தான் கடவுள், நான் தான் பிதான்னு எங்கேயுமே டைரக்டா சொல்லவே இல்லை. அப்படி என்றால் அதுதான் விசுவாசம். அப்படின்னா அவர் தான் மேசியா, அவர் தான் கடவுள், அவர் தான் பிதா என்றுதான் நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டும். அவர் தான் ஆவியானவர். அதுதான் விசுவாசம். இதுதான் வந்து சத்தியம். தயவு கூர்ந்து இந்த திரித்துவ விக்கிரக ஆராதனையிலிருந்து வெளியே வந்து விடுங்கள். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விழுந்து போகிறது. இவர்கள் எல்லாருமே அந்தி கிறிஸ்து கூட்டங்கள், இந்த வேற்று மதத்தவர்கள், இந்த திருத்துவக்காரர்கள் அத்தனை பேரும். ஏனென்றால் கடவுள் எப்பொழுதுமே பூமியில் இருக்கும்போது நான் தான் கடவுள்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள். இப்பொழுது நான் வந்து ஒரு மனுஷன், ஒரு ஹியூமன் பீயிங். நான் போய் இன்னொரு மனிதனிடத்தில் ஹாய் 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 பிரதர், நான் மனிதன் போய் சொல்லுவீங்களா? நீங்க சொல்லாமலே தெரியும் இந்த நபர் வந்து ஒரு மனிதர் தான், இத்தனை பேரும் மனிதர்கள் தான், தெரியுமா தெரியாதா? அதே போலதான் கடவுள் பூமியில் மாம்சத்தில் இருக்கும்போது அவர் தான் கடவுள். அதை அவர் சொல்லிதான் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் கடவுள் என்ன விரும்புவார் என்றால், சுற்றி இருக்கிற நம்ம சொல்லணும், இவர் தான் கடவுள், இவர் தான் ஒரே தேவன், இவர் தான் அந்த மேசியா, இவர் தான் அந்த பிதா என்று நம்ம கூற வேண்டும். அதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கிறார், அதைத்தான் கடவுள் விரும்புவார். இப்பொழுது உதாரணத்துக்கு உங்க அப்பா இருக்காருன்னு வச்சுருங்க வீட்டுல, நான் தான் உங்க அப்பான்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லணுமா? சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அவர் நான் தான் அப்பான்னு சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் அவர் தான் அப்பான்னு. அதே போலதான் தேவனுடைய தன்மை அப்படின்னா, தேவன் பூமியில் இருக்கும்போது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம சொல்லணும் அவர் தான் தேவன் என்று. அதனால தான் பேதுருவிடம் இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறார்? இந்த ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார் என்று கேட்கிறார். எவ்வளவு அழகா கடவுள் கேட்கிறார் பாத்தீங்களா? உடனே பேதுரு என்ன சொல்றாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் போட்டுதான் வாங்குகிறார். மக்கள் என்ன சொல்றாங்க? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று கூறுகிறார்கள். அதே பேதுரு இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் அவர் என்ன லெட்டர்ல என்ன எழுதுறாரு?
நியாயம் தீர்க்கிற வரை நாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் எழுதுறார். அப்ப அதே பேதுரு தான் அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு அப்புறம் என்ன எழுதுறார்? நியாயம் தீர்க்கிறவர் தான் நாம் பிதாவை தொழுது கொண்டு வருகிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தான் நாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறோம்ங்கிறத போல் மென்ஷன் பண்றார். ஏன்னா நியாயம் தீர்க்கிறவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து என்பது உங்களுக்கே தெரிந்திருக்கும். நியாயம் தீர்க்கிறவரே பிதாவாக தொழுது கொண்டு வருகிறோம். அப்படின்னா அதே பேதுரு, அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன், இயேசு கிறிஸ்து தான் பிதான்னு பேதுருவை அங்கே வந்து மென்ஷன் பண்ணுகிறார். நன்றாக வேதத்தின் ஆழத்தை நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் இருக்கும்போது அவர் வாயினால் கடவுள்னு சொல்லலை, பிதான்னு சொல்லலை, மேசியான்னு சொல்லலை. ஆனால் அங்கே என்ன நடக்குது பாருங்கள், கடவுள் வந்து மனிதர் மூலமாக அவர் தான் பிதான்னு சொல்ல வைக்கிறார். இப்படி பேதுருட்ட பாருங்கள், பேதுரு மூலமாக பிதான்னு சொல்ல வைக்கார். பேதுரு டேரெக்டாக இருக்கும்போது தேவனுடைய குமாரன்னு சொல்ல வைக்கார். அதுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா ஏசாய்கள் எல்லாருமே இவர் தான் அவர் தான் இவருங்கிறத டேரெக்டாக சொல்கிறாங்க. அப்படின்னு கடவுளுடைய தன்மை என்னென்னா மனுஷங்க மூலமாக அவர் அவங்க சொல்ல வைப்பார், இவர் தான் எல்லாமே, எல்லாத்துக்கும் எல்லாமே, இவர் தான் பிதா, இவர் தான் மேசியா என்பதை கடவுள் சொல்ல வைக்கிறார். ஆகையால் தேவன் அவ்வளவு அன்புள்ளவர். நம்ம சொல்லணும் அவரை, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீர் தான் பிதா, நீர் தான் தேவன், உமக்கு எல்லா அத்தாரிட்டியும் இருக்கிறது, நீர் ஒருவரே மகிமை, உமக்கு என்றென்றைக்கும் துதியும் உண்டாகட்டும், உமக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாகட்டும் சொல்லி அவரை நாம் போற்ற வேண்டும், நாம் போற்ற வேண்டும். அதைத்தான் அவர் விரும்புகிறாரே தவிர இப்பொழுது நிறைய மனிதர்கள் வந்து கொண்டு நான் ஒரு பெரிய ஆள், இந்த ஜான் ஜெபராஜ் மாதிரிலாம் ஆகிலும் பாரு, நான் பெரிய ஆள், நான் மக்கள் கூட்டத்தை வந்து இழுத்து கொண்டு இது பண்ணி கொண்டு ஏமாத்தி கொண்டு இருக்கிறான். நான் பெரிய ஆள், நான் பெரிய பாடகர், நான் பெரிய இது மனிதர்கள் தன்மை தான் இது. ஆனால் கடவுள் வந்து அப்படி இருக்க மாட்டார். கடவுள் என்ன எதிர்பார்க்கின்ற நம்ம சொல்லணும், அவர் தான் பெரியவர், அவர் ஒருவருக்கு அத்தாரிட்டி இருக்கிறது என்பது. அதுதான் வந்து கடவுளுடைய தன்மை. இயேசு கிறிஸ்துவோடைய சீடர்கள் மத்தேயு, லூக்கா இவங்க எல்லாருமே எப்போ வந்து வேதத்தை எழுதுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும்போது அவர்கள் எழுதவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவர்கள் எழுதுகிறார்கள். இப்படி எப்படி இன்சிடென்ட் நடந்தது என்று மத்தேயு எழுதுகிறார், மார்க் எழுதுகிறார், லூக்கா எழுதுகிறார். அதனால இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த காலகட்டத்தில் அவரோடு சுற்றி இருந்தவர்கள் எல்லாருமே ஒரிஜினல் ஃபெய்த்தில் இருந்தாங்கிறது சொல்ல முடியாது. புரியுதா? ஏனென்றால் இவர் தேவன் தான் மாம்சத்தில் வந்திருக்காருங்கிறது இன்னும் அவங்க வந்து சில பேர் தான் அறியாமையாக தான் இருக்காங்க. அதுக்கு பிரிப்பு ஒரு உதாரணம். பிலிப்பு என்ன சொல்லுகிறான் என்றால், பிதாவை எனக்கு காண்பியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னாலே என்ன பண்ணும், பிலிப்பு அவங்க கூட இருக்கிறவர் கரெக்டான ஃபெய்த்தில் இல்லை, ஏன்னா பிதா தான் அங்கே பக்கத்தில் நிற்காரு. ஆனால் இயேசு கிறிஸ்து ரிப்ளை கொடுக்கிறார், நான் இவ்வளவு காலம் அவங்க கூட இருந்தது உனக்கு தெரியவில்லையா? இஃப் யூ ஹவ் சீன் மீ யூ ஹவ் சீன் ஃபாதர்னு சொல்லி வசனத்தில் அதுக்கப்புறம் தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் எழுதும்போது தான் அவங்களுக்கு பரிசுத்தவான்கள் மென்ஷன் பண்ணி தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்கிறத மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து எழுதுறாங்க. கூட இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் அவரோட கூட இருந்தவர்கள் எல்லாம் பெரிய ஃபெய்த்தில் இல்லை என்பதை பிலிப்பே ஒரு ஆதாரமாக காட்டுகிறார். ஆனா அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் தான் யார் வந்திருக்க, தேவன் மாம்சத்தில் வந்துட்டாரு, தேவன் நம்ம பார்த்துருக்கோம்ங்கிறதுல தான் அவங்க மிகுந்த வைராக்கியத்தோடு வேதத்தை எழுதுகிறார்கள். இப்போ பவுல் அப்படிதான். பவுல் எப்படி என்றால், பவுல் வந்து அப்படி கிடையாது. பவுல் வந்து ஒரு பெரிய வேத அறிஞர். அவர் கமாலியலுக்கு கீழே இருந்து எல்லாவற்றையும் படித்திருக்கிறார். அவருக்கு அப்படின்னா பழையாட்பாடு ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் பழையாட்பாடை கரைத்து குடித்தவர் பவுல். தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள். அப்பொழுது அப்படின்னா பவுலுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா கடவுள் வந்து மனுஷனா வரணுங்கிறது பழையாட்பாடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அவர் கிறிஸ்தவர்களுக்கு துன்படுத்தி கொண்டிருந்தார். இதெல்லாம் கடவுள் அறிந்திருந்துதான் பவுலை கரெக்டாக தூக்குறார். டைரக்டாக பவுலை போய் சந்திக்கிறார். சந்தித்த உடனே அடுத்த செகண்டே பவுல் மனம் திரும்புறார். பவுல் ஆறாரு. ஏன் மனம் திரும்புறாருன்னா, பவுலுக்கு அந்த செகண்ட்லேயே தெரிஞ்சிச்சு பேதுரு பிரசங்கம் பண்ணது, இவங்க பிரசங்கம் பண்ணது, வந்தது யாருங்கிறது பவுலுக்கு அந்த செகண்ட்லேயே தெரிஞ்சுட்டு. இப்போ வந்தது யாரு? ஒரே தேவன் நமக்காக மாம்சத்துல வந்துட்டாரு, அவர் தான் இவருங்கிறத பவுல் தெளிவாக அறிஞ்ச உடனே தான் பயங்கர வைராக்கியத்தோடு பவுல் எடுத்து ஊழியத்தை செய்கிறார். சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. அதனால தான் கடவுள் பவுலுக்கு வந்து ஒரு பெரிய ஊழியத்தை கொடுக்கிறார். அவ்வளவு லெட்டர்ஸும் பவுல் தான் எழுதுறாரு. ஏன்னா பவுல் பழையாட்பாடை கரைச்சி கொடுத்தவர். அவர் ஒரே தேவன் வந்து மாம்சத்துல வந்து மறிச்சிருக்காரு, யார் வந்திருக்கா, இவ்வளவு சர்வ வல்லமையான தேவன் நமக்காக தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்திருக்காருன்னு சொல்லிதான் மிகுந்த வைராக்கியத்தோட ஊழியத்தை செய்கிறார். தெளிவாக சத்தியத்தை புரிஞ்சு கொண்டு வந்தது யார் என்றால், ஒரே தேவன் நமக்காக மாம்சத்துல வந்து வந்திருக்கிறார். அவர் யார் என்றால், அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் மேசியா, அவர்தான் ஒரே தேவன், அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் எல்லாவற்றிற்கும் எல்லாம், அவர்தான் ஆல்பாவும் ஒமேகாவும், அவர்தான் ஆலினால்,
அவர் தான் அன்லிமிட்டெட். அவருக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. அவர் தான் எல்லாமே. தன் வேதம் கூறுகிறது, தயவு கூர்ந்து திருத்துவ போதனையிலிருந்தும் இவர் அவர் இல்லை. இயேசு கிறிஸ்துவ அப்படிதான் அக்செப்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் எல்லாமே விக்கிரக கூட்டத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கும் வேற்று மதத்தவர்கள் முஸ்லிமுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. தயவு கூர்ந்து இன்றைக்கு மனம் திரும்புங்கள். ஆமென்.